பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நல்லதொரு நாளிலுமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான பாடங்களாக உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியங்களை நாம் படித்து வருகிறோம். தேவன் இந்த சத்தியங்கள் மூலமாக உங்களோடு பேசுவார் என்பதை நாம் நம்புகிறோம். இந்த நேரத்திலுமாக நாம் பார்க்க இருக்கிற இன்னொரு தலைப்பு, நீங்கள் விழித்திருங்கள். உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த செய்தியை நம்முடைய இருதயத்திற்கு விளக்கி தரும்படியாக பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசையை நாடுவோம். கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு நாளிலே எங்களுடைய இருதயம் தொய்ந்து போகாமல் இருப்பதற்காக நாங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் நீர் திறந்தருளும். வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்கள் எங்களை சார்ந்ததாக இருக்கட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். நீங்கள் விழித்திருங்கள். உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் விழித்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் விழித்திருந்தால் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்? அல்லது நீங்கள் விழித்திருப்பதின் நிமித்தமாக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பலனை நாம் பெரிதும் காண முடியும் என்று சொல்லி எண்ணற்ற கேள்விகள் நம்மளுடைய மனதில் எழுந்து கொண்டு இருந்தாலும் நாம் ஒரு பகுதிக்கு மாத்திரம் நாம் அதிகமாக விழித்திருக்க வேண்டும். அது எதற்காக என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஜெபத்திற்காக, நாம் ஜெபிக்கும் நேரத்திற்காக நாம் விழித்திருக்க வேண்டிய அவசியம். உங்கள் இருதயம் தொய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்கும் நேரத்திற்கு விழித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாத்தான் நம்முடைய ஜெபத்தை அதிகமாக சோதிக்கிறவனாக இருக்கிறான். நம்முடைய ஜெபத்தை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய முயற்சியாக இருக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய அனுபவத்தில் நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், நாம் முழங்கால் படியிட்டு நாம் மௌனமாக ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நம்முடைய கண்கள் மூடும் வேளையிலே அல்லது மூடியிருக்கும் வேளையிலே நம்மளுடைய சரீரம் மாத்திரமே ஜெபிக்கும் அந்த அனுபவத்தை பெறுகிறது. வேறே நம்மளுடைய மனது சிந்தனைகள் எல்லாம் நாம் என்ன பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிப்போமோ அந்த பிரச்சனையை தான் அதிகம் நினைக்கிறது. எனவே நம்மளுடைய மனதை நம்மளுடைய கட்டுப்பாடுக்குள் நம்ம ஆளுகை செய்யாததினாலே நம்மளுடைய மனதை சத்ருவாகிய சாத்தான் ஜெபத்திலும் அவன் சோதிக்கிறவனாக இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட காரியங்களில்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் வேளையில் நம்முடைய சிந்தனைகள் சாத்தானால் சிதறடிக்கப்பட்டாலும், இன்றைக்கு நீங்களும் நானும் மீண்டுமாக கர்த்தரிடத்திலே ஜெபிப்பதற்காக ஓடி வரும்போது நம்மளுடைய நாவுகள் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக ஜெபித்து கொண்டிருக்கையில் நம்மளுடைய மனது சஞ்சலங்களை நினைக்காதபடிக்கும், நம்மளுடைய மனது அல்லது நம்முடைய இருதயம் தொய்ந்து போகாதபடிக்கும் இருக்க வேண்டும் என்பதே பரலோகத்தின் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வாசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனவே உங்கள் மேலே சோதனைகளும் உங்கள் மேலே சாத்தானுடைய சிறை சேதங்களும் உங்கள் மேலே சாத்தானுடைய திட்டங்களும் வரக்கூடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் தொய்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற அந்த அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ளும் விதமாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே சாத்தான் நம்முடைய பலவீனத்தை அவன் பயன்படுத்துகிறவனாக இருந்து
நம்முடைய ஜெப வாழ்க்கையை சீர்குலைக்கிறவனாக இருக்கிறான். சோதனையையும் நம்முடைய ஜெபத்திற்குள்ளாக அவன் கொண்டு வருகிறான். நம்முடைய முழங்கால் முடக்கப்படும் வேளையிலே இயேசு சொல்லும் வார்த்தை விழித்திருங்கள். முதலாவது பாடம். நாம் ஏன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், உங்களில் ஒருவர் மரணத்தை நோக்கி போகிறான். எனவே இன்றைக்கு உங்கள் இருதயம் தொய்யும் போது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இதில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நாம் ஏன் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், உங்களில் ஒருவன் மரணத்தை தேடி போகிறான் அல்லது மரணத்தை நோக்கி போகிறான். உங்கள் குடும்பத்தில் ஒருவர் யாரோ அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள். உங்களுடைய சபையில் யாரோ மரணத்திற்கு அருகாமையில் இருக்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களில் யாரோ ஒருவர் மரணத்திற்கு அருகாமையில் இருக்கும்போது அவருடைய இருதயம் தொய்ந்து இருக்கிறது. நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் சீஷனான பேதுரு மற்றும் அந்திரேயா இவர்கள் இருந்த காலங்களிலே இந்த இடத்திலே ஒரு அனுபவம் நமக்கு நடைபெறுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடே விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தன்னுடைய சீஷர்களிடத்திலே ஒரு வேண்டுதல் வைக்கிறார். பேதுரு மற்றும் அந்திரேயா மற்றும் சக சீஷர்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்துல அந்த கெத்சமனே தோட்டத்திலே ஆண்டவர் கேட்கிறாரு, என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் எனக்காக விழித்திருந்து ஜெபிப்பீர்களா? இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவர், அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உண்டாயிருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவிக்கு, அவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் அவர்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய விழித்திருந்து ஜெபிக்கும் அனுபவமே அவர்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும் அனுபவமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட பாடத்தை தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் விழித்திருந்து ஜெபிப்பதற்கான அவசியம் ஒருவனுடைய இருதயமோ அல்லது ஒருவனுடைய வாழ்க்கையோ மரணத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக சீஷர்கள் கடந்து வந்த அனுபவம் மாத்திரம் கிடையாது, 2000 வருஷங்களுக்கு அப்புறம் இன்னமும் இது நிகழ்வில் இருக்கக்கூடிய சம்பவம். நம்முடைய குடும்பத்திலையும் யாரோ கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய நண்பர்கள் மத்தியிலும் யாரோ ஒருவர் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாரோ இன்றைக்கு துக்கத்தோடு கண்ணீரோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களிடத்தில் அருகாமையில் இருப்பவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள், உங்களுக்காக ஜெபிப்பதற்காக, உங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேண்டுதல் ஒன்றை வையுங்கள். உங்களுடைய ஆத்துமாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதல், உங்களுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த தொய்மானத்தை நீக்கும் தேவ பலனாக அது இருக்கிறது. எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சில அனுபவங்களை நாம் கடந்து வருகிறவர்களாக நாம் இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்தை தவிர்ப்பதற்காக எண்ணற்ற முயற்சிகளை நாம் கையாளுவோம். ஆனால் பரலோக தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சித்தத்தை அது எப்படியாவது ஆண்டவர் நிறைவேற்றி விடுவார். ஆனால் அந்த மரணம் ஏற்படுத்தும் அந்த வலி, அந்த மரணம் ஏற்படுத்தும் அந்த காயம், அந்த மரணம் ஏற்படுத்தும் அந்த கண்ணீர் ஒரு நீங்கா துயரமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருஷங்கள் மாறினாலும் குறிப்பிட்ட அந்த நாளிலே நமக்கு அந்த துக்கம் நம்மேலே சூழ்ந்து இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துக்கம் நிறைந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், கடந்ததெல்லாம் கடந்து போகட்டும், இனிமேல் அப்படி நடவாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதை பற்றியும் கவலைப்படாம, கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற பிள்ளைகளே,
நீங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் கொண்டு வர வேண்டிய இடம் எது என்று சொல்லலாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் அண்டையில் நீங்கள் ஜெபத்தினாலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது உங்கள் இருதயம் தொய்ந்து போகாது. நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது உங்கள் இருதயம் மறுமலர்ச்சியை பெறும். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது மரணத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அந்த நோக்கத்திற்காக பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கொடுத்த பாடத்தை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 4:7, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுடைய கண்களை நீங்கள் திறந்து மற்றவர்களை நீங்கள் பார்க்கும்போது, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் வேளையில் வேதம் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா, நீங்க அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் இருதயங்களை நிரப்பும், உங்கள் சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறருக்காக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை சந்திக்கும். யோபு என்று சொல்லி ஒரு பக்தன் இருந்தார். அவர் எப்படி ஜெபம் பண்ணுவார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனாக அவர் இருந்தார். யோபு 1:5 சொல்லியிருக்கிறது பாருங்க, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை தன் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். யோபு ஒரு உத்தமன், ஒரு சன்மார்க்கன். யோபை போல நல்ல மனுஷன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த யோபு செய்தது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்காக அவருடைய மீறுதலுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவனாக இருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவிக்காக, உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கணவருக்காக, உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற ஆத்துமாக்களுக்காக, உங்கள் சபையில் இருக்கும் விசுவாசிகளுக்காக, உங்களிடத்திலே ஜெப விண்ணப்பத்தை வைக்கும் நண்பர்களுக்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அவர்களுடைய இருதயத்தையும் ஆறுதல் படுத்துவார், உங்களுக்கும் தேவ சமாதானத்தை தந்தருள்வாராக. இரண்டாவது பார்க்கும் பாடம் நாம் கற்றுக்கொள்வது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் போது இயேசுவை விட்டு ஓடாதே. இயேசுவை விட்டு ஓடாதே. மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் மீண்டுமாக நாம் கடந்து வருவோம். 55, 56 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். இந்த இடத்துல இயேசுவின் சீஷர்கள் காலத்தில் என்ன நடந்தது என்று சொல்ல பார்க்க போகிறோம். வேதம் சொல்லிக்கிறது மத்தேயு 26:55, அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படிக்கு இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது. யாருக்குன்னு சொல்லலாம் பார்க்கும்போது இயேசுவானவருக்கு. அந்த துன்பம் வரக்கூடிய வேளையில் என்ன செய்துட்டாங்க, கூட இருந்த 12 சீஷர்களும் எல்லாம் சிதறி ஓடி போயிட்டாங்க. விசுவாச பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்களுடைய வீட்டில் இருக்கிற கணவர் ஒரு கஷ்டத்தை சந்திப்பார் என்று சொன்னால் நீங்கள் அவரை விட்டு ஓடுகிறீங்களா? உங்கள் மனைவி ஒரு கஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை விட்டு ஓடுறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் ஒரு கஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவரை விட்டு ஓடுகிறீர்களா? ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம் பாருங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். என்ன வந்தாலும் சரி, நன்மை உண்டானாலும் சரி, தீமை உண்டானாலும் சரி, விரோதங்கள் உண்டானாலும் சரி, அல்லது ஆயுதத்தினால் வரக்கூடிய தாக்குதல்கள் உண்டானாலும் சரி, எல்லா வேளையிலும் நான் தேவனை நான் துதிப்பேன் என்று சொன்னால் எல்லா வேளையிலும் நாம் தேவனோடு நாம் நெருங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது இயேசுவை விட்டு ஓடாமலும்
ஆண்டவரோடே நாம் என்னாலும் நம்மை இணைத்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையை பார்ப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் பேதுரு சொல்றார் பாருங்க. மார்க்கின் சுவிசேஷம் 14:29 முதல் 31 வரைக்கும் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றார். பேதுரு சொல்றார். 30ஆம் வசனம் சொல்லிக்கிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. ஆனால் என்னாச்சு? எல்லாமே சிதறி ஓடி போயிட்டாங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் தப்பாக போகுது. அது சாப்பாடாக இருந்தால் சரி, வருமானமாக இருந்தால் சரி, வேலையாக இருந்தால் சரி, ஏதாவது ஒன்று தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவர்கிட்ட ஓடணுன்றது கிடையாது. அந்த சீசர்கள் ஓடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அதில் யாரும் இருந்ததுன்னு சொல்லாமல் பேதுருவும் அதில் தான் இருக்கிறார். அந்த ஓடி போன கூட்டத்தில் ஓடவே மாட்டேன்னு சொன்ன பேதுருவும் அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஓடின கூட்டத்தில் தான் அவர் பேரும் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும். என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இயேசுக்காக எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்தாங்க என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த இடத்திலே சகோதரனாகிய யூதாவும் எல்லாம் சேர்ந்து தங்கி இருந்தாங்க. எதுக்கு? பரிசுத்த ஆவியானுடைய வருகைக்காக. பிரச்சனை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வது என்னன்னு சொல்ல பார்க்கும்போது, பிரச்சனை பெருசாயிருச்சு, ஆலயத்துக்கு போக மாட்டோம். பிரச்சனை பெருசாயிருச்சு, ஜெபம் பண்ண மாட்டோம். பிரச்சனை பெருசாயிருச்சு, வேதம் வாசிக்க மாட்டோம். இப்படியெல்லாம் நம்ம கடந்து சென்றோம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்ன ஆவது? யோபு ஒரு இடத்துல அனுபவத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். யோபு 13:15 வேதம் சொல்லிருக்குது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை எவ்வளோ பெருசானாலும் ஆண்டவரை விட்டு ஓடக்கூடாது. அவர் உங்களை கொன்னே போட்டாலும் கூட அவர் மேலே நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இது யோபு பக்தன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். உங்கள் இருதயம் தோய்ந்து போகக்கூடாது என்றால் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்திற்கு விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது யாரோ ஒருவர் மரணத்திற்கு அருகாமையில் இருப்பவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், அல்லது உங்களில் ஒருவன் மரணத்திற்கு அருகாமையில் இருக்கும்போது காப்பாற்றப்படுகிறார்கள். இரண்டாவதாக, பிரச்சனை வரும்போது நீங்கள் விழித்திருந்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் இயேசுவை விட்டு ஓடாமல் இயேசுவின் அண்டையில் நீங்கள் ஓடுகிறவர்களாக இருப்பீர்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய பகுதி, எதிர்கால பிரச்சனைகளுக்கு தப்பித்துக் கொள்வீர்கள் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது. லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் இப்படியாக சொல்கிறது, ஆகையால் இனி சம்பவிக்கிற இவைகளெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இனிமேல் இந்த உலகத்தின் மேலே எந்த கொள்ளை நோய் வந்தாலும், எந்த இயற்கை சீற்றம் வந்தாலும், எந்த விபத்து வந்தாலும், எந்த அழிவு வந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இவற்றிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இது நான் சொல்லல, பரிசுத்த வேதம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்த பாடம் சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லிருக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இனி சம்பவிக்கிற இவைகள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். எனவே நம்முடைய ஜெபம் நம்முடைய பலனாக இருக்கும். நம்முடைய ஜெபம் குடும்பத்தை ஒன்று சேர்க்கும். நம்முடைய ஜெபம் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ளாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்நாட்களிலே எண்ணற்ற கொள்ளை நோய்கள் உருவானாலும், எண்ணற்ற இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், எண்ணற்ற விபத்துகள் ஏற்பட்டாலும், அல்லது எதிர்வினையான சூழ்நிலை நிமித்தமாக, நோய்களின் நிமித்தமாக நமக்கு பிரியமானவர்களை நாம் மரணத்தினாலே நாம் ஒப்பு கொடுத்தாலும்,
இன்றைக்கு நீங்களும் நானும் நினைக்க வேண்டியது, இவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நாம் எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். தேவ ஜனமே, நீங்கள் விழித்திருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்ல பாரும்போது, சாத்தான் உங்க மேலே கண்ணியை வைப்பதற்காக கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். நீங்கள் விழித்திருந்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய கண்ணியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். அவனுடைய அழிவின் திட்டத்திலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். அவனுடைய அந்த நரகத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இன்னொரு புறத்திலே நீங்கள் விழித்திருந்து ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜீவனுக்கென்று பிழைத்துக் கொள்வீர்கள். பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையான பாடம் இது. நீங்கள் விழித்திருந்து ஜெபிப்பதனாலே உங்கள் குடும்பம் சந்தோஷம் அடையும். நீங்கள் விழித்திருந்து ஜெபிப்பதனாலே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் விழித்திருந்து ஜெபிப்பதனாலே எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை கடந்து செல்வதற்குண்டான பாதையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அந்த இடத்திலே கற்பித்துக் கொடுக்கிறவராக இருப்பார். அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற வேளையில உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி என்னெல்லாம் கவலை இருக்குது, அந்த எல்லா கவலையும் ஆண்டவர் மேலே வைத்துருங்க. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களுக்காக மன்றாடுதல் செய்கிறவர், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய உபத்திரவத்திலே உங்களுக்காக வேதனையை சகிக்கிறவர், உங்களுடைய கஷ்டங்களிலே உங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சில வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். சங்கீதம் 34 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்லிக்கிறது, சங்கீதம் 34 5 முதல் 7 வரைக்கும் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கையான அனுபவம் என்ன தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் விழித்திருந்து ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அவருடைய நாமத்தை நீங்கள் கூப்பிட்டீர்கள் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு உங்களை எல்லா இடுக்கண்களிலிருந்தும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய முகத்தை வெட்கப்படுத்துவதற்காக அனுமதிக்கும் தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய முகம் பூரிப்பையும், நம்முடைய முகம் சந்தோஷத்தையும், நம்முடைய முகம் அவருடைய சாயலையும் வெளிப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய முகம் தோய்ந்து போய் காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பரலோகம் நமக்கு அப்படி நியமிக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் விழித்திருந்து நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் தோய்ந்து போன உங்கள் இருதயம் மீண்டுமாக ஜீவனுக்குள்ளாக கடந்து வரும். தோய்ந்து போன உங்கள் இருதயம் மீண்டுமாக மறுமலர்ச்சி அடையும். தோய்ந்து போன உங்கள் இருதயம் எதிர்காலத்தின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். தோய்ந்து போன உங்கள் இருதயம் பிரச்சனையின் போது இயேசுவினிடத்தில் கடந்து செல்லும். தோய்ந்து போன உங்கள் இருதயம் மரணத்தை சந்திக்க போகிற யாரையாவது மீட்டு கொள்ளும் அனுபவத்தை உங்கள் ஜெபங்கள் இந்த நாளிலே நமக்கு வழிநடத்த இருக்கிறது. விழித்திருந்து ஜெபிப்போம் என்ற தீர்மானத்தோடு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது எங்களில் ஒருவருடைய மரணத்தை நீர் அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறீர். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கையிலே பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் நெருங்கி வருகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் போது எதிர்காலத்தின் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மைகள் இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு உண்டாவதற்கு ஏதுவாக
கர்த்தர் நீர் கிருபையாய் இருந்து வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.